இன்றைய வேத வசனம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய சிநேகிதர். அவர் சிநேகிதனுக்காக மட்டுமல்ல, பாவிகளுக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு முறை வேலூர் ஜெயிலிலே நடராஜன் என்ற சகோதரர் தன்னுடைய மனைவியை கொலை செய்துவிட்டு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தார். அங்கு ஊழியத்துக்கு சென்ற ஊழியர் அவரிடம் மெய்ப்பனின் குரல் பத்திரிகையை கொடுத்து இயேசுவின் அன்பை விளக்கினார். அந்த சிறைச்சாலையிலே இயேசுவின் அன்பினால் தொடப்பட்ட அவர் அங்கேயே தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் அன்பு அவர் இருதயத்தை நிரப்பியது. இந்த இயேசுவின் அன்பை பற்றி முன்னமே நான் கேள்விப்பட்டிருந்தேன், ஆனால் நான் கொலை செய்திருக்க மாட்டேனே என்று வருந்தினார். நல் நடத்தையின் மூலமாய் சீக்கிரமாய் விடுதலையாகி வெளியே வந்தார். அன்பானவர்களே, அதன் பிறகு அவர் தனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நான் உழைக்க வேண்டும் என்று சொல்லி தான் இருந்த கிராமத்திலேயே ஒரு ஆலயத்தை ஆரம்பித்து நடத்தினார். அநேகருக்கு கைப்பிரதிகளை கொண்டு சென்று சைக்கிளையே பல கிராமங்களுக்கு பயணம் செய்து இயேசுவின் அன்பை பற்றி சொன்னார். அருமையானவர்களே, இந்த இயேசுவின் அன்பு விலையேற பெற்ற அன்பு. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று வேத வசனம் சொல்கிறதல்லவா? இந்த இயேசு இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் நேசிக்கிறார். எந்த கொடிய பாவியானாலும் அவரால் மன்னிக்க முடியும். ஏனென்றால் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தையே நம் ஒவ்வொருவருக்காக சிந்தியிருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசு உங்கள் அருகில் அன்பாக வந்து உங்களை அழைக்கிறார். இந்த இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? அது மாத்திரமல்ல, இன்றைக்கி உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் செய்கிறவர். ரோமர் 8:32 வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? அருமையானவர்களே, இன்றைக்கு என்ன தேவையில் இருந்தாலும் இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்பீர்களா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே, அப்பா, எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுக்க வைத்ததே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இதை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக மாறுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, எந்த தேவையோடு, எந்த ஆண்டவரே அப்பா துக்கத்தோடு கலக்கத்தோடு அவர்கள் இருந்தாலும் இன்றைக்கு அதை மாற்றி போடுவீராக, அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், ஆரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், ஆரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பவமானரே, மரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே.
கிறிஸ்தேசு தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுங்கா